கொள்கை முடிவு யாருக்காக எடுக்கிறீங்கன்னு இருக்குல்ல. கொள்கை யாருக்கானது? முதலாளிகளுக்கானதா, மக்களுக்கானதா? மேயர் பிரியா குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடியாக பதிலளித்துள்ளார். மேயர் சொல்றாங்க கொள்கை முடிவு எடுத்து தான் இதை விட திட்டம் தான் நாங்கள் செயல்படுத்தோம். கொள்கை முடிவு யாருக்காக எடுக்கிறீங்கன்னு இருக்குல்ல. கொள்கை யாருக்கானது? முதலாளிகளுக்கானதா, மக்களுக்கானதா? உங்கள் கொள்கை யாருக்கானது? எது கொள்கை? எது கொள்கை? ஒரு ராம்கிங்கிற தனியார் நிறுவனத்திற்கு சேவை செய்யறது அதுக்கு எடுக்கிற முடிவு கொள்கை முடிவா? நாட்டு மக்களின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா? ஒரு தனிப்பெரும் முதலாளியின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா? சொல்லுங்க, எது கொள்கை? அது கொள்கையா கொடுமையான்னு யோசிச்சு பாருங்க. இத வெக்கம் இல்ல உங்களுக்கு? இத கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதுக்கு திராவிட மாடல் வேற பேர் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி முறைக்கு எது கொள்கை? இத கேட்கிற நீங்க சொல்லுங்க, எது கொள்கை? கல்வியை தனியார் கொடுக்கறது. படிங்க, நாங்கெல்லாம் படிக்க சொல்றோம். அவங்க ஆடு மாடு வளர்க்க சொல்றாங்க, வேளாண்மை செய்ய சொல்றாங்க, படிக்கிறேன். மருத்துவம் படிக்க சொல்ற, படிக்கிறேன். அது நீட்டு கோச்சிங் பயிற்சிக்கு போறதுக்கு 2-3 லட்சம் செலவாகுது. அதுல தேர்ச்சி பெற்று வந்துடுறேன். மருத்துவக் கல்லூரியில எனக்கு இடம் கிடைக்குது. 30 லட்சம் கேட்குது. 5 ஆண்டு நான் பணம் கட்டி வெளியில் வரும்போது 1.5 கோடி பணம் தேவைப்படுது. எங்க பெண் கட்டுவானா உங்க பெண் கட்டுவானா? நான் படிக்க போறது முதலாளிகளுக்கான லாப தேவை வசூல் பெருக்கமா இல்ல எனக்கு அறிவு பெருக்கமா? படிப்புன்னு போனாலே பணமா இருக்குது. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கு? கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு மருத்துவத்தை மிகப்பெரிய சந்தையாக்கிட்டு உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக்கிட்டு சரி மனித நான் வாங்கி குடிச்சிருவேன் கடையில், மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி யார்கிட்ட பதில்? எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்க போராடுற மக்களை அடிச்சு வண்டியில் ஏத்துற காவல்துறை, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு அப்புறப்படுத்துங்கன்னு சொல்ற நீதி, உயர்ந்த நாட்டின் நீதி, நாளைக்கு காவல்துறையை தனியாருக்கு கொடுத்தா அவங்க தான் சிறப்பா நிரூபிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. அதனால காவல்துறையை தனியாருக்கு கொடுப்போம்னு சொன்னா இவங்க ஏற்பாங்களாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? சொல்லுங்க. 156 லட்சம் கோடி, 160 லட்சம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.